ஹாய் மக்களே, சம்மர் ட்ரிப் எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்களா? பிளான் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லை பண்ண போகிறீங்களா? அந்த பிளானில் கொடிவேரி டேமையும் சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. சம்மருக்கு ஏற்ற ட்ரிப் தான் அது. ஒரு நாள் ஃபுல் டே செலவிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு ஹாஃப் டே கண்டிப்பாக அங்கே செலவிடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போன உடனே எங்கே போனோம்னு பார்த்தீங்களா? பரிசலில் போனோம். நம்ம தியா மேடம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இதில் வேற அவங்களுக்கு வேற அந்த ஓவர் கோட் ஒன்று போடலன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம்ப்பா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பரிசலில் போகும்போது ஒரே பயம் எங்களுக்கு. எப்பட்றா அதில் போடுறது அப்படி சொல்லிட்டு என் தங்கச்சிலாம் ஐயோ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பயம். அதுக்கப்புறம் நாங்கள் பரிசலில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆனால் நாங்கள் பயப்படுறோம். எங்களுக்கு ஒரு குட்டி பாண்டு இருக்காங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் கூட பயப்படல. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சுற்றி பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் போக பயந்துனாங்க. அதில் உட்காந்ததுக்கப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு சுற்றி என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். புதுவிதமான பறவைகள்லாம் பார்த்தோம். அங்கே சைடில் நிறைய மரங்கள். அப்புறம் சின்ன வயசுல நம்ம ஊர் குளத்துல பார்த்துருப்போம். கிராமத்துல சின்ன சின்ன குளம் இருக்கு, அதில் பார்த்துருப்போம். வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க. இந்த செடியெல்லாம் பார்த்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த கொடிவேரி டேம்ல பரிசலில் போகும்போது அந்த செடியை பார்த்தோன்னே சரி ஓகே வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதனால அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம். நீங்களும் சின்ன வயசுல இதை மாதிரி இந்த வெங்காய தாமரைலாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷன் தான், ஏன்னாக்க பொறுமையாக போகும் இல்லையா. பயம் இல்லாமல் அந்த அண்ணா கூட்டிட்டு போனாங்க. கொஞ்சம் கூட எங்களுக்கு பயம் இல்லை. பயப்படாம அந்த இடத்த பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணணும். நம்ம மேடம் அதுக்கப்புறம் எனக்கும் அந்த கோட்டை போடுங்கன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி போட்டுக்கிட்டாங்க. அதோட முடிச்சுட்டு நாங்கள் நேராக போயிட்டு ஃபால்ஸில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மேடம் தியா மேடம் தான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல முறையா நாங்க தியாவுக்கு வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போனோம். அவ்வளோ தண்ணியை பார்க்கவும் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல செம்ம பயம். தண்ணியில இறங்கவே கிடையாது. ஆனா இப்போ எங்க தண்ணியை பார்த்தாலும் உடனே குளிக்க போகலாமா, ஒரு சின்ன வாய்க்கால் பார்த்துடக்கூடாது, அப்பா குளிக்கலாமா, ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுதான் வரும். அப்புறம் நாங்க டேம் போக 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 மேடம் தண்ணியை பார்க்க பார்க்க ஒரே ஆசை, அப்பா குளிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க. என் தங்கச்சி, அடுத்தது மாமா, பாப்பா 3 பேரும் தண்ணியில குளிக்க போயிட்டாங்க. என்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தான் லக்கேஜ் உமனாச்சு, எல்லா பேக்கையும் கொடுத்துட்டு அவங்கவுங்க திங்ஸை கொடுத்துட்டு குளிக்க போயிட்டாங்க. என் தங்கச்சி இதே ஊரா இருந்துச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. புது இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அச்சங்கள். அதனால அவங்க அந்த அளவுக்குலாம் குளிக்கல, ஒன்றும் போல தண்ணியில மட்டும் நினைச்சுக்கிட்டாங்க. தியா அப்பாவும் பூந்து விளையாடிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு சரி ஓகே நம்ம கொடிவேரி டைம் போய் பார்க்கலாம்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா போங்க. இப்ப தண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஆனா உங்களோட பொருட்களாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய மிஸ் பண்றீங்க. போகும்போது நிறைய கோல்டு எல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. அது வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது. அழகா நீங்க வச்சிருக்கீங்களா, சின்ன செயின் ஒண்ணு போட்டுட்டு போங்க, அவ்வளவுதான். ஏன்னா அங்க போய் மிஸ் பண்ணா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து என்னோட ஸ்மால் அட்வைஸ். நானும் சும்மா போனை தூக்கிட்டு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்தே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த ஃபால்ஸ்ல தண்ணி விழுற இடத்துல போய் நின்று பார்க்க போயிட்டேன். நல்லா பார்த்தேன், என்ஜாய் பண்ணணும். அப்புறம் ஃபுல்லா ஒரு ஓவர் வியூ எடுக்கலையேன்னு சொல்லிட்டு தூரமா ரெஸ்ட் எடுக்க போனோமா, அங்க போய் ஓவர் வியூ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்டா போயிட்டு தியா அப்பாவும் அங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு சின்ன பார்க் இருக்கு, அந்த பார்க்ல போயிட்டு ஊஞ்சல் ஆடி விளையாண்டாங்க தியாமா. அதோட நாங்க எங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணணும். நீங்களும் வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னாக்க கொடிவேரி டேம் போய் பாருங்க. அதோட உங்க பிள்ளைங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. பிளஸ் அவங்க கூடவே இருந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. பாய்.